வாய்ப்பு கொண்டு வழிபிறந்திட வழிகாட்டிடும் எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிரியர் சேவையிலே இணைந்து கொள்வதற்காக ஆர்வமாக காத்திருந்த அனைவருக்குமான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு தான் இது. அந்த அடிப்படையிலே ஓப்பன் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன், அதாவது எஸ்எல்டிஎஸ், இலங்கையினுடைய ஆசிரியர் சேவையிலே இணைத்து கொள்வதற்காக மாகாண பாடசாலைகள், தேசிய பாடசாலைகளிலே நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்காக இந்த போட்டி பரீட்சை நடைபெறுகின்றது. இதற்கு சிங்களம், தமிழ், ஆங்கில மொழி மூலம் ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சையாகவும் இது அமைந்திருக்கின்றது. எனவே தகுதியுடைய பட்டதாரிகள் இதற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இதற்கான இறுதி திகதி, அதே போன்று இதனை எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதே போன்று எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், இதற்கான கட்டணம் எவ்வளவு, அதாவது பரீட்சை கட்டணம் எவ்வளவு அரசாங்கத்துக்கு நாம் கட்ட வேண்டும் போன்ற விடயங்கள் கொண்ட ஒரு சுருக்கமான காணொளியாக இதனை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் தொடர்ந்தும் எமது அடுத்தடுத்த வீடியோகளை தொடர்ந்தும் பார்க்க விரும்புகின்றவர்கள் எமது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அடுத்தடுத்து விளக்கங்களையும், ஆசிரியர் சேவை சம்பந்தமான முழுமையான தெளிவான விளக்கங்களையும் நாம் அடுத்தடுத்த வீடியோகளில் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளியின் ஊடாக ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஸ்டம் எவ்வாறு கட்டாயம் விண்ணப்பிக்க வேண்டும், அதே போன்று எந்த டேட்டுக்குள் குறித்த தகமைகள் இருக்க வேண்டும், எஃபெக்டிவ் டேட் இருக்க வேண்டும் போன்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதற்கட்டமாக நாம் கூகுளினூடாக ஆன்லைனிலே சென்று இலங்கையினுடைய அரச பரீட்சை, அதாவது பரீட்சை திணைக்களம், எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் என்பதை நாம் செட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் பின்வருமாறு இலங்கை பரீட்சை திணைக்களம் என்பதை நாம் பெற்றுக்கொள்வோம். இதனுடைய ஹோம் பேஜ், அதாவது முதலாவதாக வெப்சைட்டிலே வருகின்ற ஹோம் பேஜிலே இருக்கின்ற, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன், இந்த செக்ஷனிலே நாம் கிளிக் செய்ய வேண்டும் முதற்கட்டமாக அந்த டீச்சர் சர்வீஸுக்கு அப்ளை பண்ணுவதற்கு. அதனை கிளிக் செய்வதன் மூலம் இங்கே அப்ளை ஃபார் எக்ஸாம், அதே போன்று எடிட் அண்ட் சப்மிட், அதே போல் கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் என்ற விடயங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. இதிலே அப்ளை பண்ணுவதற்கு அப்ளை ஃபார் எக்ஸாம் என்பதனை கிளிக் செய்ய வேண்டும். இதனூடாக அதாவது இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் தற்பொழுது கோரப்பட்டிருக்கின்ற அனைத்து பரீட்சைகள் சம்பந்தமான விவரங்களும், கட்டணங்களும், ஆரம்ப டேட், இறுதி டேட் போன்ற விடயங்களும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அப்ளை பட்டன்களும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே டீச்சர் சர்வீஸுக்கான எக்ஸாமை பொறுத்த மட்டில் இதிலே சென்றோம் என்று சொன்னால் அடிக்கடி, அதாவது தொடராக இந்த வெப்சைட், இந்த பக்கமானது அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் எக்ஸாமுகள் விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இதனுடைய லிஸ்ட் அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே இதிலே நமக்கு தேவையான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதாவது டீச்சர்ஸ் சர்வீஸ் எக்ஸாம், இதனை நாம் பார்க்க வேண்டும். இதனூடாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பரீட்சை கட்டணமாக 2700 ரூபாய் ஆன்லைனூடாக கட்ட வேண்டும். இது எப்படி கட்ட வேண்டும் என்ற தகவல்கள் கெசட்டினூடாக, அதாவது 2026 2ஆம் மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட கெசட்டினூடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இது ஆன்லைனூடாக, இந்த வெப்சைட்டினூடாக கட்டுவது இலகுவானது. அதே போன்று இதற்கான கால எல்லையை பொறுத்த மட்டில் இந்த எக்ஸாம் விண்ணப்பத்துக்கான கால எல்லை February 20ஆம் தேதி இந்த வருடம் காலை 9 மணி முதல் மார்ச் 5ஆம் தேதி 2026 இந்த வருடம் 9 PM, இரவு 9 PM வரை இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முக்கியமான தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த கெசட்டை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற கெசட்டினை அறிவித்தல்களை, இந்த எக்ஸாம் சம்பந்தமான அறிவித்தல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று அப்ளை பட்டனை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அப்ளை பண்ணுகின்றது எப்படி, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆரம்பம் தொடரும். இப்பொழுது இதனூடாக மிக முக்கியமாக நாம் தெரிவிக்க விரும்புவது, இறுதியாக எஃபெக்டிவ் டேட் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதனை பார்த்துவிட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை எவ்வாறு ஆரம்ப கட்டமாக நாம் செல்வது என்பதை பார்ப்போம். அந்த அடிப்படையில்
தற்பொழுது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த எஃபெக்டிவ் டேட்டிலிருந்து 2026 2ஆம் மாதம் 18ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கின்ற அரசாங்க அறிவித்தல்கள் மூலம் திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டி பரீட்சைக்கான அரச சேவையிலே இணைத்து கொள்வதற்கான போட்டி பரீட்சைக்கான தகமைகள் முதலாவது டிகிரி பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது யுஜிசி அங்கீகாரம் கொண்ட பட்டம் பெற்றிருக்க வேண்டும் குறிப்பிட்ட விண்ணப்பதாரர். அந்த விண்ணப்பதாரருடைய பட்டம் எப்பொழுதிலிருந்து அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் குறிப்பிட்ட பட்டமானது 2026ஆம் மாதம் 3ஆம் அதாவது 2026 3ஆம் மாதம் 5ஆம் தேதி அதற்கு முன்னதாக தகமைகள் டிகிரியினுடைய தகமைகளுக்கு தேவையான தகமைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். எஃபெக்டிவ் டேட்டாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது பிரசுரிக்கப்பட்ட இலங்கை ஆசிரியர் சேவை பிரிமான குறிப்பிட்டுக்கமைய 2025 6ஆம் மாதம் 30ஆம் தேதி அன்று பின்வரும் தகமைகள் பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும் என்பது பின்வருமாறு. அதாவது தேதியிடப்பட்ட இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் என்ற சட்டம் அது விசேட வர்த்தமானி பத்திரிகையில் இலங்கை ஆசிரியர் சேவை பிரிமான குறிப்பிட்டு அமைய 2026 3ஆம் மாதம் 5ஆம் தேதி அன்று பின்வரும் தகமைகள் பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும் என்ற ஒரு விடயம் இதிலிருந்து இதற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 2025 6ஆம் மாதம் 30ஆம் தேதி தான் தகமைகள் இருக்க வேண்டும் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்பு 2026 3ஆம் மாதம் 5ஆம் தேதி அதாவது இந்த அப்ளிகேஷனுடைய இறுதி திகதி வரை அதற்கு முன்னதாக தகமைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு திகதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தகுதியான எஃபெக்டிவ் டேட் கொண்ட தகமை உள்ள டிகிரி ஹோல்டர்ஸ் அதாவது பட்டதாரிகள் அனைவரும் தேவையான பாடத்திட்டத்துக்கு ஆசிரியராக விரும்பும் பாடத்திட்டத்துக்கு விண்ணப்பித்து கொள்ள முடியும். அந்த அதாவது விண்ணப்பிக்கின்ற ஆசிரியர் குறிப்பிட்ட பாடம் குறிப்பிட்ட பாடசாலை குறிப்பிட்ட மாகாணம் தேசிய பாடசாலை மாகாண பாடசாலைகளில் வெற்றிடங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்திலே அந்த வேலைக்கான சேவை வழங்கப்படும். அப்படி அந்த இடத்தில் வேலை அதற்கான வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யப்படும் பட்சத்தில் அப்ளிகேஷனின் ஊடாக அவர்கள் கேட்கின்றார். அதாவது கேட்கப்படுகின்ற இன்னொரு மாகாணம் இந்த மாகாணத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு மாகாணம் அதாவது நிரந்தரமாக வதிவிடம் கொண்ட குறிப்பிட்ட மாகாணத்தில் ஒரு பாடசாலையில் ஏதாவது அந்த வெற்றிடம் இல்லை என்று சொன்னால் வேறொரு மாகாணத்தில் குறிப்பிட்ட ஆசிரியர் சேவைக்கான வெற்றிடம் இருப்பின் அந்த குறிப்பிட்ட மாகாணத்தையும் நாம் தேர்வு செய்ய வேண்டும். எமக்கு விருப்பமான ஒரு மாகாணத்தை தேர்வு செய்ய வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இல்லை என்று சொன்னால் அந்த மாகாணத்திலே அந்த குறிப்பிட்ட பாடத்துக்கான ஆசிரியர் வெற்றிடம் நிலவும் பட்சத்தில் அங்கே இணைத்து கொள்ளப்படுவார்கள். இப்படியான தகவல்களும் அதே போன்று இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை கொண்ட ஒரு பிரீஃப் ஒரு அழகான அனைவராலும் வாசித்து விளங்கக்கூடிய அளவுக்கு 3 மொழிகளிலும் இந்த கெசட் காணப்படுகின்றது. எனவே இந்த கெசட்டினுடைய லிங்கினை எமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாம் பதிவிடுவோம். இது சம்பந்தமான கேள்விகள் அல்லது வேறு ஏதாவது தேவைப்படும் பட்சத்தில் SJDACயின் ஆப்ஷன் நாம் அறிந்தவற்றை உங்களுக்கு அறியத்தர காத்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இப்பொழுது ஆன்லைன் அப்ளிகேஷனை பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷனில் அதாவது இதுதான். இதிலே அப்ளை என்ற பட்டனை கிளிக் செய்வோம். இப்பொழுது கிளிக் செய்தவுடன் பின்வருமாறு ஒரு லொகின் ஃபார்ம் ஒன்று ஏற்படும். அதாவது அப்ளிகேன் யார் விண்ணப்பிக்கின்றாரோ லொகின் ஃபார்ம் ஒன்று யார் விண்ணப்பிக்கின்றார் அவருடைய NIC நம்பர் ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் போன்ற விடயங்கள் இங்கே கேட்கப்படும். இது சம்பந்தமான விடயங்களை NIC நம்பர் ஃபோன் நம்பர் அதே போன்று அப்ளிகேஷன் போன்ற அதாவது இமெயில் அட்ரஸ் போன்ற விடயங்களை வழங்கி இதற்கு எக்ரி பண்ணுவதின் ஊடாக அதே போன்று இங்கே டிக் பண்ணுவதின் ஊடாக நெக்ஸ்ட் வழங்க வேண்டும். குறிப்பிட்ட தேவையான தகவல்களை முன்னைய சொன்னதை போன்று தேவையான தகவலை குறிப்பிட்டு நெக்ஸ்ட் வழங்கும் சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட நாம் வழங்குகின்ற அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு ஒரு
அதே போன்று நாம் வழங்குகின்ற அந்த இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ஓடிபி எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டின் மூலம் உடனடியாக அனுப்பப்படும். குறித்த ஓடிபியை இங்கே நாம் டைப் பண்ண வேண்டும். டைப் பண்ணி இங்கே சப்மிட் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் சப்மிட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் இப்படி, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்படி காட்சிப்படுத்தப்படும். இங்கே தேவையான அனைத்து தகவல்களையும் நாம் வழங்க வேண்டும். தகவல்கள் வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் சரியான தகவல்களையும் உண்மையான தகவல்களையும் வழங்க வேண்டும். அதே போன்று நாம் விண்ணப்பிக்க விரும்புகின்ற மீடியம், அதே போன்று நமது பாடத்தெரிவு, அதே போன்று எமது மாகாணம், அதே போன்று இப்படியான தகவல்கள் முக்கியமாக நாம் தெளிவாக இது சம்பந்தமாக ஒரு முறை பரிசீலித்துவிட்டு இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிப்பது ஒரு இலகுவாக இருக்கும். அதே போன்று இது சம்பந்தமான விளக்கங்கள் அல்லது ஏதாவது விண்ணப்பதாரர்கள் தெரிய வேண்டிய மேலதிகமான தகவல்கள் இருப்பின் SJDACN ஆப்ஷனை வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்வதன் மூலம் நாம் அறிந்தவற்றை உங்களுக்கு அறியத்தர காத்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று கொமெண்ட் செக்ஷனினூடாகவும் தேவையான கேள்விகள் அல்லது தேவையான விடயங்களை கேட்பதினூடாக நாம் அறிந்தவற்றை உங்களுக்கு சொல்வதற்கு காத்திருக்கின்றோம். அதே போன்று ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கின்ற சேவையை விண்ணப்பதாரர்கள் பெற விரும்பின் என்று சொன்னால் எமது கண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் என்று டைப் செய்து டீச்சர் எக்ஸாமினேஷன் என்பதையும் டைப் செய்து நீங்கள் அனுப்புவதனூடாக மேலதிகமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று இது சம்பந்தமான ப்ரீஃபான, அதாவது தெளிவூட்டல், இந்த கெசட் சம்பந்தமான தெளிவூட்டல், மேலதிகமான தகமைகள், அதே போன்று பாடம் சம்பந்தமான விவரங்களையும் அடுத்தடுத்த வீடியோகளில் நாம் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். சுருக்கமாக அதாவது கூறுவதாயின், குறித்த ஒரு ஆசிரியர் விண்ணப்பதாரர் எந்த பாடத்தில் டீச் பண்ணுவதற்கு ஆர்வம் கொண்டிருக்கின்றாரோ அந்த பாடத்தில் டிகிரி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அந்த பாடத்தோடு தொடர்பான டிகிரி பெற்றிருக்க வேண்டும், அல்லது குறித்த டிகிரியில் அந்த பாடத்தினை மெயின் சப்ஜெக்டாக எடுத்திருத்தல் வேண்டும் குறித்த நிறுவனத்தினால். இப்படியான விடயங்களும் முக்கியமாக அவசியமாகும். அதே போன்று இன்டர்வியூக்கு நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் குறித்த டிகிரியினுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்கிரிப்ட் போன்ற ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் உறுதிப்படுத்துவதற்காக. இந்த தகவல்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டு SJDACN ஆப்ஷனுடைய அடுத்தடுத்த வீடியோகளில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.